விஜய் அரசியலுக்கு வருவது எனக்கு மகிழ்ச்சிதான். திருமண வதந்திகள். நடிகை கீர்த்தி சுரேஷ் கொடுத்த பதிலடி. ஹீரோவுக்கு நிகராக சம்பளம் வாங்கும் பாலிவுட் நடிகைகள். தமிழ் சினிமாவில் அதிகமான சம்பளம் வாங்கும் நபர் நடிகர் விஜய். இவர் ஒரு படத்திற்கு ரூபாய் 200 கோடி வரை சம்பளம் வாங்குகின்றார். இந்த நிலையில் இவர் தற்பொழுது நடித்துக் கொண்டிருக்கும் படம் கோட். அதாவது இந்த படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு இருக்கின்றது. இப்படத்தில் சினேகா, லைலா, பிரசாத், பிரபுதேவா, மோகன் உள்ளிட்டோர் நடிக்கின்றார்கள். இந்த நிலையில் நடிகர் விஜய் அரசியல் கட்சியை தொடங்க போவதாகவும் அவர் இப்பொழுது ஒப்புக்கொண்டுள்ள படங்களில் மாத்திரம் நடித்து முடித்துவிட்ட பின்னதாக முழுவதுமாக அரசியலில் கவனம் செலுத்த போகின்றார் என்ற தகவலும் வெளியாகியது. கோட் திரைப்படம் இதுவரையில் 68வது படமாகும். முன்பு ஒரு படத்தில் ஒப்புக்கொண்டதனால் அதன் அடிப்படையில் அவர் 69வது படம் முடித்துவிட்ட பின்னதாக சினிமாவை விட்டு முழுவதுமாக விலக போகின்றாராம். இந்த நேரத்தில் தான் நடிகை ரம்பா மற்றும் அவருடைய குடும்பம் நடிகர் விஜயை சந்தித்து பேசியுள்ளார்கள். இது தொடர்பான புகைப்படங்களை ரம்பா அவரது ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்திருந்தார். இந்த புகைப்படங்கள் ஊடகங்களில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. அதாவது விஜய் நடிக்கும் கடைசி படத்தில் ரம்பா நடிக்க இருக்கின்றதாகவும் செய்திகள் வெளியாகி இருந்தது. இது தொடர்பாக ரம்பா ஒரு பேட்டியில் விளக்கம் கொடுத்துள்ளார். அதில் எனது மகன் நடிகர் விஜயின் ரசிகன் என்றும் அவரை பார்க்க வேண்டும் என்று கூறியதால் அவரின் மேனேஜருக்கு தொடர்பு கொண்டு கேட்டேன். அவர் அதற்கு சம்மதித்த உடனே என் மகனை பார்க்க ஒப்புக்கொண்டுள்ளார். அதனால் தான் அவரை சந்தித்து பேசினோம். மேலும் விஜய் அரசியலுக்கு வருவது தொடர்பான கேள்விக்கு அதை கேட்கும் பொழுது அவருக்கு மகிழ்ச்சியாக இருந்தது என கூறியுள்ளார். ஒரு நடிகையாக எனக்கு நடிப்பதில் கிடைக்கும் சந்தோஷம் மற்றவர்களுக்கு கிடைக்காது. எனக்கு ஏற்ற கதாபாத்திரத்தில் இனி அமைந்தால் கண்டிப்பாக நடிப்பேன் என்றும் தெரிவித்துள்ளார். மலையாள படங்களில் நடித்து வந்த கீர்த்தி சுரேஷ் விக்ரம் பிரபு நடிப்பில் வெளிவந்த இது என்ன மாயமற்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். இப்படத்தை அடுத்து ரஜினி, முருகன், ரெமோ, தொடரி, சண்டை கோழி 2, சர்க்கார், பைரவா, சாணிக்காயுதம், மாமன்னன், சைரன் என பல படங்களில் நடித்துள்ளார். தற்பொழுது அவரது நடிப்பில் உருவாகியுள்ள ரகுதாத்தா திரைப்படம் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வெளியாக உள்ளது. நடிகை கீர்த்தி சுரேஷ் அவரது நண்பரை திருமணம் செய்ய போகின்றார் போன்ற வதந்திகள் எழுந்து வந்தது. இந்த நிலையில் அவர் தனது மீது வரும் விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்துள்ளார். அதில் அவர் பாராட்டுக்களை எப்படி சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கின்றோமோ அதே போல விமர்சனங்களையும் சந்திக்கத்தான் ஆகி வேண்டும். என்னுடைய தனிப்பட்ட விஷயங்கள் தலையிட்டு என் குடும்பத்தார் குறித்து நடக்காத விஷயங்களை நடந்தது போல கதை கட்டி பேசுவதை நான் 2 காதுக்குள்ளும் போட்டுக்கொள்ள மாட்டேன். நடிகை விஜய் சொன்னது போல உண்மைக்கு விளக்கம் கொடுக்கலாம், ஆனால் வதந்திக்கு விளக்கம் கொடுக்க முடியாது, உண்மையாகிவிடும் என்று கீர்த்தி சுரேஷ் கூறியுள்ளார். ஹிந்தி திரைப்படத்துறையில் இந்தியாவில் மிகவும் அதிகளவான படம் தயாரிக்க மையங்களில் ஒன்றாக விளங்குவது. அந்த வகையில் பாலிவுட் நடிகர்கள் அனைவருமே அதிகளவு சம்பளம் வாங்குகின்றார்கள். கோலிவுட் மட்டும்தான் நடிகர்களுக்கு வழங்கப்படும் சம்பளம் பெரிய அளவில் வேறுபட்டு இருக்கும் என்று நினைத்தால் பாலிவுட்டில் நடிகர்களுக்கு கொடுக்கப்படும் சம்பளம் பெரிதும் வேறுபட்டு இருக்கின்றது. இந்த ஏற்றத்தாழ்வு முன்பு ஒரு பேசு பொருளாக இருந்த நிலையில் தற்பொழுது அது மாறுபட்டு அந்த வகையில் பாலிவுட்டில் அதிகம் சம்பளம் வாங்கும் நடிகர்கள் பட்டியலை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருப்பவர் நடிகை தீபிகா படுகோன். இவர் ஒரு படத்திற்கு மட்டும் சுமார் ரூபாய் 15 முதல் ரூபாய் 20 கோடி வரை சம்பளம் வாங்குகின்றாராம். அந்த வரிசையில் 2ஆம் இடத்தில் இருப்பவர் நடிகை ஆலியா பட். இவர் ஒரு படத்திற்கு மாத்திரம் ரூபாய் 15 கோடி வரை சம்பளம் பெறுகின்றார். அடுத்தது இருப்பவர் கரீனா கபூர். இவர் ஒரு படத்தில் ரூபாய் 8 முதல் ரூபாய் 11 கோடி வரை சம்பளம் வாங்குகின்றார். 4வது இடத்தில் இருப்பவர் நடிகை கத்ரீனா கப் மற்றும் 5வது இடத்தில் ரூபாய் 5 முதல் ரூபாய் 8 வரை சம்பளம் வாங்குகின்றனர்.